சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் அண்மையில் தான் விஜய் சேதுபதியும் நடிக்கிறார் என்கின்ற தகவல் போய்கொண்டிருக்கு. ஒட்டுமொத்த பெரிய பெரிய ஹீரோஸ்களையும் இந்த படத்தில் இறக்கியிருக்காராம் நெல்சன். அதனால் இந்த படத்தோடைய மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படம், இந்த படத்தை ஆரம்பத்தில் சுந்தர்சி எடுப்பார் என சொல்லப்பட்டது. ஆனால் கடைசியில் அவர் வெளியே போயிட்டார். இப்போ இந்த படத்தை யார் எடுக்க போகிறார்? ஒரு பக்கம் பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் என்றும், இன்னொரு பக்கம் இல்லை நித்திலன் சுவாமிநாதன் மகாராஜா படத்தை எடுத்தவர் என்றும், இன்னொரு பக்கம் ஷங்கர், KS ரவிக்குமார் போன்றவர்களுக்கு வாய்ப்பு தரலாம் என்கின்ற செய்திகளையும் வெளியாயிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜமௌலி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஏன்னா ராஜமௌலி சமீபத்தில் தான் மகேஷ் பாபுவோடைய படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ நடந்துச்சு. அதாவது வாரணாசின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாரணாசி படத்துடைய படப்பிடிப்பு முழு வீச்சில் நடைபெற்று கொண்டு இருக்குது. வாரணாசி படமே பார்த்திங்கன்னா 2 பாகங்களாக எடுக்கப்பட்டு வருது. ஆனால் ராஜமௌலி அப்போத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு, நான் தலைவரோட ஃபேன், தலைவரை வச்சு நான் கண்டிப்பாக படம் எடுத்தால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேச்சாலே சொல்லிட்டு வராரு. ஆனால் அதற்கான வாய்ப்பு தான் இன்னும் அமையலை என்றும், தலைவருடைய முத்து படம் ஜப்பானில் ஓடினது எல்லாமே சாதனை தான், அந்த மாதிரியான ஒரு சாதனை படைக்கக்கூடிய படத்தை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அதற்கான வாய்ப்பு தான் இப்போ அமைஞ்சிருக்கு. தலைவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜமௌலி கிட்ட நம்ம கதை கேட்போம், ராஜமௌலி நம்மளோட படத்தை எடுத்தால் கண்டிப்பாக அந்த படம் பிரம்மாண்டமாக இருக்கும், ரசிகர்கள் எதிர்பார்க்குற கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்கும், அதை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் தேவையான விஷயமும் இந்த படத்தில் இருக்கும், அதனால் கண்டிப்பாக நம்ம ராஜமௌலியை இந்த படத்தில் கமிட் பண்ணுவோம் என ரஜினி சொல்லியிருக்காராம். ராஜமௌலியுமே பார்த்தீங்கன்னா இந்த தகவலை கேள்விப்பட்டு கூடிய விரைவிலே ரஜினிகாந்திடம் கதை சொல்ல போகிறாராம். ஏற்கனவே 8 இயக்குநர்களிடம் நம்ம ரஜினி கதை கேட்டதாக சொல்லப்படுகிறது. கமல்ஹாசனுமே ரஜினிக்கு கதை பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், டைரக்டரை சூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அதனால் தொடர்ந்து ராஜமௌலியும் ஒரு பிரம்மாண்டமான கதையை ரஜினிக்காக சொல்ல போகிறார் என தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. மேலும் இந்த கதை சரித்திர பின்னணியில் இருக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் ராஜமௌலியும் ரஜினியும் சேர்ந்து கமல் ப்ரொடக்ஷன்ஸில் படம் வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது? அவங்க கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.